டேய் கலையரசா ராஸ்கல் எந்திரா. அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சா அடிச்சு வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலி என் படத்துல. உடனே எழுதுங்க தண்ணி போட்டாருப்பாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா. நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் ஒல்லி ஆயிட்டேன் பாருங்க ஆக்சுவலா. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓப்பனிங் ஷாட்ல ஒரு பெரிய 2 ஹெலிகாப்டர் வருது ஆக்சுவலா. அதுல வந்து ஒரு பொண்ணு மஞ்சள் கலர் சாரி வந்து ஃபுல் டான்ஸ் ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. அது கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு 250 பேர் அடிச்சு கொள்ற மாதிரி என்னால படம் பார்த்து வந்து வெளியே ஒண்ணுமே பேச முடியல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அவெல்லாம் இருக்காது. நான் ஷூட் பண்ணிக்கிறேன். எங்க ப்ரொடியூசர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. எங்க ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு வந்து பேசு அப்படின்னாரு. இந்தியாவின் மிகச்சிறந்த டேரக்டர், உலகத்தின் மிகச்சிறந்த டேரக்டர் நான் பார்க்கறது வந்து வெற்றிமாறன் ராம். என் குழந்தை பேர் டக்குன்னு வரலடா, எமோஷனல் தியாகராஜன் குமார். உடனே எழுதுங்க தண்ணி போட்டாருப்பாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா. நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் ஒல்லி ஆயிட்டேன் பாருங்க ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் 6 பேக்ஸ் உள்ள டைரக்டர் நான் தான் இந்தியாவில். அது ரெடி ஆகிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ரொம்ப நாகரிகமா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன். என்னை பத்தி திட்டுறவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாம கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோட ரொம்ப கஷ்டத்தோட தான் நான் அந்த மேடையை விட்டு இறங்க போறேன். அப்ப நாங்க பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேச ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா பேசுறேன்னா, வெற்றிமாறன் நல்லா பேசுறானா, ராம் நல்லா பேசுறானான்னு இப்படி ஆயிடும். அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் தயவு செய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்ல வரேன். ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா அழகா இருக்கமா சொன்னா அடிங்க என்ன மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னாதான் அவ அழகு. அப்படி சொல்ல விடுங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு நான் மேடையை விட்டு இறங்குறேன். நான் எதுவுமே பேசல. இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சாங்க. அவன் பேர் டேய் கலையரசா ராஸ்கல் எந்திரா. அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சா அடிச்சு வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலி என் படத்துல. வந்து நடிச்சு கொஞ்சம் நிறையவே பேசுவான். ஊர்லாம் பேசுவான். என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். வா, அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான். அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும், அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும். ஐயா இந்த படத்துல வாழையை சுமந்திருக்காங்க. ஐயா வாழையை சுமந்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. ஐ லவ் யூடா. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. தேர் இஸ் மைல்ஸ் டு கோ அண்ட் யூ ப்ரூவ் தட். சூரிய அளவு இல்லை, நான் சூரிய பக்கத்தில் வந்துட்டேன். நான் அந்த படத்தை ஒரு 2 வாரத்துக்கு முந்தைய பார்த்தேன். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் வந்து கொட்டுக்காளியும் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் 2 படத்தையும். எப்பொழுதுமே ஒரு செஞ்சுரியினுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி, அதாவது 25 அல்லது 75ல ஒரு பெரிய ரெனயசன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி இந்த 2025ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரெனயசன்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. தேங்க்யூ. உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஆர்ட்டை பார்த்து ரசிக்கிறதும், அதை ஒரு பெரிய ஆர்டிஸ்டுங்களோட உட்காந்து ஆர்டிகுலேட் பண்ணுறது தான். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு என்னமோ ஒரு 4 ஆர்கஸ்ட்ரம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.